தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய நடிகரும் இயக்குனருமான கே பாக்கியராஜ் அவர்கள் வந்துட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிருக்காரு. அவருடைய இழப்பானது எல்லாருக்குமே ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பலருக்கும் இந்த செய்தியானது இப்ப வரையுமே இது ஒரு பொய்யான செய்தியா இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நல்ல மனிதரை இறந்திருக்கிறதுனால பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாக்கியராஜ் அவர்களை பத்தி பல்வேறு சோகமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் பாக்கியராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகி இருக்கு. 90களில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட நடிகரா வலம் வந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். இவர் மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கறத தாண்டி கதை, திரைக்கதை, வசனம், எழுத்து, இசைன்னு பன்முகம் கொண்ட ஒரு திறமையான மனுஷன் தான் பாக்கியராஜ் அவர்கள். தனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னாலும் சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்ட நிலையில தன்னுடைய உழைப்பால சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு பல்வேறு குடும்பங்களை வாழ வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. தனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய சினிமா வாழ்க்கை மூலியமா ஏகப்பட்ட கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய சினிமா மூலியமா பல்வேறு தொழில் கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டுருக்காரு. தான் சினிமாவில் பெரிய அளவுல சம்பாரிச்சது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய யதார்த்தமான நல்ல மனசு மூலியமா ஏகப்பட்ட நல்ல உறவுகளையும் பல ரசிகர்களையும் சம்பாரிச்சிருக்காரு. இப்போ பாக்கியராஜ் அவர்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 90 காலகட்டங்களிலேயே லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கியதா சொல்லப்படுது. நடிகர், கதை, திரைக்கதை, வசனம், எழுத்தாளர், இசைன்னு பாக்கியராஜ் அவர்கள் கிட்ட எல்லா திறமையும் இருக்கிறதுனால சினிமா மூலியமா நிறைய சம்பாரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அதன்படி பாக்கியராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது 100 கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதன்படி பாக்கியராஜ் அவர்களுக்கு 4 சொந்த வீடு, நிலங்கள், சொந்த கார்கள்னு எல்லாமே இதுல அடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பாக்கியராஜ் அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம எல்லார்கிட்டையும் எளிமையா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காரு. தான் சினிமாவில் எவ்வளவு சம்பாதிச்சாரோ அதே அளவுக்கு பாக்கியராஜ் அவர்கள் பல்வேறு உதவிகளையும் செஞ்சிருக்காரு. பல ஏழை எளிய மக்களுக்கும் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கும் தன்னை சார்ந்து தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. யாராவது உதவி அப்படின்னு கேட்டுட்டாவே அவங்க திருப்தி அடைகிறதுக்கு மேல உதவி செய்வாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனாலேயே பாக்கியராஜ் அவர்களுடைய வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு நபர் வந்துட்டு என்னை அவங்களுடைய வீட்டு புள்ள மாதிரி வளர்த்தாரு, என்னுடைய அப்பா போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதாரு. அந்த நபருடைய அழுகையை பார்க்கும்போது பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் இறந்ததுக்கு பிறகும் கூட இப்போ யாருமே எந்த விதமான ஒரு தப்பான விஷயத்தை கூட பேசவே இல்லை. அவரை பத்தி பேசியிருக்கிற எல்லாருமே கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நல்ல மனுஷன் இறந்திருக்கிறது தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியும் பாக்கியராஜ் அவர்கள் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பலரும் அவரை பத்தி பல நல்ல விஷயங்களை பேசியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது பாக்கியராஜ் அவர்கள் பணம் காசு சம்பாரிச்சதை விட அவர் வச்சிருக்கிற சொத்து மதிப்பை விட ஏகப்பட்ட நல்ல உள்ளங்களையும் ஏகப்பட்ட உறவினர்களையும் ஏகப்பட்ட ரசிகர்களையும் மக்களையும் சம்பாரிச்சிருக்காரு. ஒருத்தர் இறந்து போனாதான் அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாக்கியராஜ் அவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இழப்பானது எல்லாருக்குமே ஒரு ஏத்துக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.